அடிப்படை உரிமைகளில் 6 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேட்டகரி சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். விதி 14லிருந்து 18 வரைக்கும் கவர் ஆகும். அதில் விதி 14ல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலாந்திலிருந்து எடுத்துக்கிட்டது. சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கோட்பாடு. சட்டத்தின் ஆட்சி என்னும் கோட்பாட்டை வழங்கிய ஒரு நபர் யாருன்னு கேட்பாங்க, ஏவி டைசி. இந்த 14வது விதியின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சமமான நபர்கள், எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாதுங்கிறது தான். ஆனால் ஜனாதிபதியும் ஆளுநரும் தங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சில ரூலை பயன்படுத்தி இந்த 14ல் ஒரு சில இடத்துல கட்டுப்பட மாட்டாங்க. விதி 15ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறந்த இடம் அதனுடைய அடிப்படையில் யாரும் எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 15ல் 3வது விதியை பயன்படுத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சில சிறப்பு சட்டங்களை உருவாக்கலாம். அதில் இந்த 15க்கு கீழே அது கட்டுப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. 15ல் 4ல் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு உண்டான கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சில முன்னேற்பாடுகள் நடத்தணும் அப்படின்றதுக்காக சில சலுகைகள் கொடுப்பாங்க. அது 15ல் 4 பயன்படுத்தி அதுவும் இந்த 15ல் அப்படிங்கிறது, அதாவது எந்த விதமான பாகுபாடும் காட்டலை அப்படிங்கிறதையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விதி 16ல் பொதுப்பணியில் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி 16. அதுக்கு கீழே தான் நமக்கு மண்டல் கமிஷன் வந்திருக்கும். அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். விதி 17 என்னென்னா, தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு குற்றச்செயல், அதில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி 17 பயன்படுத்தி நமக்கு தீண்டாமைங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புத்தகத்தில் இது வரைக்கும் இடம் பெற்றிருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீண்டாமை சட்டம் 1955ல் உருவாக்கியிருப்பாங்க. 76, 89, 2015 இந்த 3 டைம் நமக்கு திருத்தமும் பண்ணியிருப்பாங்க. 76ல் திருத்தப்பட்டு அதுதான் நமக்கு நடைமுறையிலே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த தீண்டாமை செயலில் யார் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு ஃபைனும் ப்ளஸ் ஜெயில் தண்டனையும் நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க. விதி 18 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டங்கள் துறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டினுடைய குடிமகன் வெளிநாட்டினுடைய பட்டங்களை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கணும்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அனுமதி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாக இராணுவம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும், இராணுவ அதிகாரிகள் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உண்டான பட்டங்கள் மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விதி 18ல். கல்வியும் சேர்த்து தான். கல்வி அந்த சார்ந்த விஷயங்கள்லையும் பட்டங்கள் கொடுக்கலாம். இராணுவம் சார்ந்த விஷயங்களையும் பட்டங்கள் கொடுக்கலாம். மற்ற நபர்களுக்கு பட்டங்கள் வெளிநாடுகளிலிருந்து கொடுக்கறத தடை செய்வாங்க. அதாவது சாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ யாரும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விதியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.